ஓம் லலிதா திரசதி என்ற நாமஸ்தோத்திரம். அதற்கு நாமங்களுக்கு பகவான் சங்கரரின் பாஷ்ய விரிவுரைக்கு முன்னால் ஒரு சிறு முன்னுரையாக இந்த திரிசதி ஸ்தோத்திரமானது எங்கு காணப்படுகிறது, அது உத்பவமான விதம், அதை பற்றி ஒரு விளக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்திலே உத்தரகண்டத்திலே ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் நடந்த சம்பாத வடிவமான லலிதோபாக்கியானத்தின் அதை உடைய கண்டத்திலே இந்த திரிசதி ஸ்தோத்திரமானது இருக்கிறது. இந்த லலிதோபாக்கியானமானது சரித்திர கண்டம், மாஹாத்மியம், நியாசம், பூஜா, புரஸ்சரணம், ஹோமம், ஸ்தோத்திரம், ரகசியம் என்ற பல பிரிவுகளை உடையது. ஒரு கண்டத்திலும் ஒரு விதமான சிறப்பு. சரித்திர கண்டத்திலே லலிதா தேவியின் பிராதுர்பாவம் என்று ஆரம்பித்து ஒரு விபூதியும் விஸ்தரிக்கப்படுகின்றது. கடைசியாக ஸ்தோத்திர கண்டத்திலே லலிதா சகஸ்ரநாமமும் இதர ஸ்தோத்திரங்களும் திரிசதி நாமஸ்தோத்திரமும் விரிவாய் கூறப்பட்டுள்ளன. இந்த ஸ்தோத்திரத்தின் மகிமை ஸ்ரீவித்யா காதி பஞ்சதசியின் 15 வர்ணாத்மகமாக அமைந்திருக்கிறது. ஸ்ரீவித்யை பற்றி அனைவருக்கும் தெரியும். ஸ்ரீவித்யா என்பதே பிரம்ம வித்யா என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலே யாவருக்கும் இஷ்டமான சுக சாதனத்திலே பிரவருத்தி, அனிஷ்டமான துக்க சாதனத்திலே காரியங்களிலே நிவர்த்தி, இரண்டுமல்லாமல் இருக்கக்கூடியதிலே உபேட்சையும் உண்டாகின்ற என்பது நடைமுறை வழக்கம். இஷ்டமான சுகசாதன பிரவருத்தியிலும் துக்க சாதன நிவர்த்தியிலும் அதையெல்லாம் தாண்டி எது பிரியம் என்று சொன்னால் பரமப்பிரியமான வஸ்து ஆத்மா. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மலாபாத் பரோலாபக என்பது ஸ்ருதி மற்றும் பிரகரண கிரந்தங்களின் சாராம்சமாகும். தன்னுடைய உண்மையான சொரூபத்தை சந்தேகமற தெரிந்தவன் ஆத்மஜானி, தரதி சோகம் ஆத்மவித்து என்று அவன் ஜனன மரண சம்சார வடிவ துக்கக்கடலை கடக்கிறான் என்று ஸ்ருதி நமக்கு பிரமாண வாக்கியமாய் கூறுகிறது. அதனால் சோக நிவர்த்தி வடிவமாகும் மோட்சமும் ஆத்மஜானத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்யா என்பதும், இந்த பிரம்ம வித்யா பராவித்யா அபராவித்யா என்று 2 வகையாக சாஸ்திரத்திலே விவரிக்கப்பட்டிருக்கின்றன. முண்டக ஸ்ருதியானது தத்ர அபரா ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வவேத சீக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி அப்படின்னு சொல்லிட்டு அதபரா ஏயா ததக்ஷரம் அதிகமியதே எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்திரம் ததபாணிபாதம் நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் என்று முண்டகஸ்ருதியானது பிரம்மஸ்வரூபத்தினுடைய விவரத்தை கூறுகிறது. அசுத்தமான மனத்தால் கிரகிக்க முடியாது என்றும் ஸ்தூல கண்களால் காண முடியாததையும் வேதங்களை அபராவித்யா என்று சொல்லி இந்த அபராவித்யா பகுதி கர்மகாண்டம் என்றும் பராவித்யா பகுதி ஞானகாண்டம் என்றும் பிரித்து கூறுகிறது. அந்த ஞானகாண்டமான பரபிரம்ம வித்தை ஸ்தூல சூக்ஷ்ம பேதத்தால் 2 வகைப்படும் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். ஸ்தூல பரபிரம்ம வித்தை உபனிஷத்துக்கள் என்றும் சூக்ஷ்ம பரபிரம்ம வித்தை பிரணவம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சூக்ஷ்மமே முக்கியம் என்று பிரம்மத்தை அறிந்த பிரம்மஞானிகள் சாஸ்திரஞர்கள் அறுதியிட்டு கூறுகின்றார்கள். சத்தாயும் ஏகமாயும்
அத்விதீயமாகவும் எங்கும் வியாபகமாயும் ஆனந்த கனம் என்று உபனிஷத் விவரிக்கப்பட்ட ஆத்மஸ்வரூபமானது ஞான திசையிலும் அஞ்ஞான திசையிலும் ஒரே விதமாய் விளங்குகின்றது. அப்படிப்பட்ட நிர்விகார ஸ்வரூப ஆத்ம ஞானத்திலே அநேகத்துவ விகாரித்துவ பரிச்சின்னத்துவாதிகளை கற்பிப்பது அத்தியாச அஞ்ஞானமாகும். அதனால்தான் ஆனந்த வடிவமான தன் சுபாவ நிலையை மறந்து தான் ஜீவன் பரிச்சின்னப்பட்டவன் என்று சுப அசுப கர்மங்களுக்கு தான் கர்த்தா என்றும் அதனால் அதன் சுகதுக்கங்களை அனுபவிக்கக்கூடிய போக்தா என்றும் சுதந்திரமற்றவன் பரதந்திரன் என்று தன்னை நினைத்து கொண்டு ஜனன மரணத்திலே மீண்டும் மீண்டும் மூழ்கி மூழ்கி எழுகிறான் என்று அறிஞர்கள் சாஸ்திரஜர்கள் அறுதியிட்டு கூறுகின்றார்கள். இந்த துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு ஆத்ம ஞானமே வேண்டும். அந்த ஆத்ம ஞானம் அதை பற்றி சொல்லுவது இந்த வித்யாஸ்வரூபிணி ஸ்ரீவித்யா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீவித்யாவை தாழ்ந்தது, அது பிறவிக்கு மறுபடியும் காரணமாக ஆகிறது என்று ஒரு பரவலான ஒரு கருத்து நிலவி வருகிறது. அதன் காரணம் என்ன என்று சொன்னால், இந்த ஸ்ரீவித்யா உபாசனை என்பது சித் சக்தி ஸ்வரூபமான பரதேவதையை விட்டு இதர தேவதைகளை முன்வைத்து செய்யக்கூடிய உபாசனைகளே அப்படிப்பட்ட ஜனன மரண ஹேத்துவிற்கு காரணமான உபாசனையாக இருக்கின்றது. அதனால தான் பகவான் சங்கரர் இந்த திரிஷதிக்கு லலிதா சகஸ்ரநாமம் போன்ற வித்யா கிரந்தங்களுக்கு அத்வைத்தபரமாக பாஷ்யத்தை இயற்றியுள்ளார். இந்த ஸ்ரீவித்யா என்பது பாலை, பஞ்சதசி, ஷோடசி மந்திரங்கள், பஞ்சாட்சரி, நவாட்சரி போன்ற மந்திரங்களால் உபாசிக்கப்படுகின்றாள். அதிலே சிறந்தது காதி வித்தை என்று சொல்லப்படுகிறது. பரமாச்சாரியால் ஆதிபகவான் சங்கரரால் பிரஸ்தானத்திரயத்திற்கு பாஷ்யங்கள் எழுதப்பட்டன. அவர் எழுதிய இதர அத்வைத்த பிரகரணங்களிலே சித் ஸ்வரூப சக்தியை பற்றி அவர் விஸ்தாரமாய் கூறவில்லை. ஏனென்றால் அந்த பாஷ்யங்கள், பிரஸ்தானத்திரய பாஷ்யங்கள், மற்ற மத கண்டனத்தையே பிரதானமாய் கொண்டிருப்பதால் பகவான் சங்கரர் அதை பற்றி விஸ்தாரமாய் கூறவில்லை. இருப்பினும் சௌந்தர்யலகரி, திரிஷதி, ஸ்ரீவித்யா விலாசம், சுபோதய வாசனை, தேவி வேதபாதஸ்துவம் முதலிய ஸ்ரீவித்யா கிரந்தங்களை இயற்றி அதற்கு பாஷ்யத்திலும் விவரத்தை கூறி ஸ்ரீவித்யா என்பது மூலவித்யாவான மோக்ஷஸ்வரூப வித்யா என்று விவரித்திருக்கிறார். பகவான் பாஷ்யக்காரர் இப்படிப்பட்ட கிரந்தங்களுக்கு பாஷ்யம் எழுதி கொண்டு தேக சஞ்சாரம் செய்யும் காலையில் மூகாம்பிகை க்ஷேத்திரத்திற்கு அங்கே பரதேவதையை பிரம்மஸ்வரூபமாய் துதித்திருக்கிறார்கள் என்று சாஸ்திரத்திலே மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. தத்துவமசி அயமாத்மா பிரம்ம என்ற மகா வாக்கியங்களின் சாரமும் ஸ்ரீவித்யா உபாசனையும் ஒன்றே என்று லலிதா திரிசதியிலே 294வது நாமமாகிய ஹ்ரீங்கார வேதோபனிஷதேவ நமக, ஹ்ரீங்கார வேத உபனிஷதே நமக என்று ஸ்ரீவித்யா உபாசனை பிரம்ம வித்யை என்றும் ஞானகாண்டத்தை சேர்ந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது. ந கர்மணான பிரஜையா தனேன தியாகேனி ஏகே அமிர்தத்துவமான சுகு என்ற ஸ்ருதிவாக்கியமும், நேதம் எதிதம் உபாசத்தை என்ற கேனோபனிஷத்தின் ஸ்ருதியாலும் இந்த நாமரூப உபாசனைகள் பிரம்ம சாட்சாத்காரத்திற்கு நேரடியான சாதனம் அல்ல, அவை
பிரம்ம வித்திக்கு தாழ்ந்தவை என்று கூறப்படுவது போல் அது தொனிக்கின்றது. உபாசனை தாழ்ந்தது என்று கூறும் ஸ்ருதிக்கு பரதேவதையை தவிர பின்னமாக ஒரு தேவதையை ஜீவர்கள் மயக்கத்தினால் பிரத்யேக உபாசனையாக எடுத்துக்கொண்டு செய்வதால் அகங்கிரக ரூப சித்வித்யா உபாசனை அதுவே சிறந்தது. மற்றவைகள் தாழ்ந்திருப்பது என்பது அவை ஜனன மரணத்திற்கு காரணமாய் இருப்பது போல் தோன்றுவதால் ஜீவர்கள் அநேக ஜன்மங்களிலே செய்த இதர பின்ன தேவதா உபாசனையின் பலனாய் கடைசி ஜன்மத்தில் அவர்களுக்கு ஸ்ரீவித்யா உபாசனை சித்தி ஏற்பட்டு அதனால் மோட்சத்தை அடைகின்றார்கள் என்று பகவத்பாதர் இயற்றிய தேவி வேதபாத ஸ்தவத்திலே பிரமாண வாக்கியங்கள் இருக்கின்றன. விந்ததே அமிர்தம் வித்யா விந்ததே அமிர்தம் என்ற வாக்கியம் அதற்கு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட மகிமை பொருந்திய லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தின் அதற்கு விவரணம் பகவான் சங்கரால் விஸ்தாரமாய் கொடுக்கப்பட்டதை இப்பொழுது சம்க்ஷேபமாக அதனுடைய தமிழாக்கம் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓம்